இந்த கடல்ல வந்து எப்படி வந்து ஒரு அலை உருவாகுது, அந்த அலைக்கு அப்புறம் அதுல நுரைகள் உருவாகும், அதுல நிறைய நீர்க்குமிழிகள் உருவாகும். இது என்னென்ன மாதிரி உருவாகுனாலும் அதெல்லாம் கடலோட ஒரு பாகம் போல இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்துல இருந்து வெளிப்படுறதுதான் சித்து. எப்படி இந்த சத்து தான் வந்து உயிருள்ள பொருள்களை வெளிப்படும் போது சித்தாக மாறுகிறது. இதே சித்து தான் வந்து பஞ்சபூதங்களாக மாறுகிறது. அந்த பஞ்சபூதங்கள்ல சூட்சும பஞ்சபூதங்களாகவும் ஸ்தூல பஞ்சபூதங்களாகவும் ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், நிலம் இது போன்ற பல உருவங்களை எடுக்கிறது. அதே சித்து தான் வந்து ஒரு தாயின் கருவறைக்குள்ள வந்து ஒரு கரு உருவாகும் போது அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால ஒரு அணு உருவாகுது, ஒரு சின்ன ஒரு பிண்டம் உருவாகுது. அந்த பிண்டத்துலதான் வந்து நான் என்ற இந்த வாசனை கூட இருக்கக்கூடிய அந்த அகங்காரமும் மனமும் சேரும் பொழுது அதற்கு உயிர் வருகின்றது. ரொம்ப அழகா இங்க வசிஷ்டர் சொல்றாரு. சூட்சும சரீரம் வந்து எப்ப இந்த மனம் வந்து நான்ற அகங்காரமும் அந்த பிண்டத்துக்குள்ள நுழையுதோ அப்பதான் அதுக்கு ஒரு உயிர்த்தன்மை வர ஆரம்பிக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி, தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி, தன்னுடைய கொண்டு வந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஜீவன் வந்து அந்த கருவறையில தன்னை வந்து தன்னோட உடம்பை தயார் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப தயார் பண்ண ஆரம்பிக்கிறது தான் 10 மாசம் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்குதோ அதனுடைய கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிக்குது. சோ இதே சித்து அந்த அந்த சித்து என்று சொல்லக்கூடிய அதே வந்துதான் பஞ்சபூதங்களாகவும் அதுவே தான் வந்து ஒரு உயிராகவும், அந்த உயிராக வெளிவந்ததுக்கு அப்புறம் அதுல நான் என்ற உணர்வாகவும், அதற்கப்புறம் நான் என்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் புத்தியாகவும், மனமாகவும், இந்திரியங்களாகவும் இயங்குவது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நம்ம இந்த மனசுதான் நம்மன்னு நினைக்கிறோம். நமக்கு அதுக்கு மேல பெருசா ஒன்றும் பெரிய அனுபவங்கள் கிடையாது, நம்ம அதிகம் நம்ம விசாரணை பண்ணது கிடையாது. ஆனா இப்ப இவர் சொல்றதெல்லாம் சத்தியம்தான் அப்படின்னாச்சும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. அப்புறம் விசாரணை பண்றது பண்ணாது உங்களுடைய வாழ்க்கையில எப்ப கிடைக்கும் போது பண்ணுங்க. ஆனால் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த நானுங்கிற அதே உணர்வு தான் வந்து இந்த பஞ்சபூதங்களையும் உருவாக்கி இருக்கிறது. பஞ்சபூதங்களை உருவாகிறதுக்கு முன்னாடி சூட்சுமமாக என்ன இருந்ததோ அதுவாகவும் அதுவே தான் இருக்கிறது. இது அனைத்து மாயைக்கு காரணமும் அதுதான், பிரம்மமும் அதுதான். இதுல என்ன உங்களுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க நான் சரீரம், மனசு, புத்தின்ற உடல் சார்ந்து நம்ம இயங்குறோம். அவர்கள் இந்த சரீரம், மனம், புத்திங்கிறது நான் கிடையாது, இது எல்லாத்துக்கும் உருவாக்குவதற்கு ஆதாரமா எது இருந்ததோ அந்த பிரம்மம் தான்ற அந்த இது இருக்கு. நமக்குள்ளே ஒரு 2 டிவிஷன் இருக்குது. நம்ம உடல் சரீரம் நினைக்கிறோம், அவங்க நான் உடல் சரீரம் இல்லை நான் பிரம்மம்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுதான் மோட்சத்துக்கும் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் வித்தியாசம். ஜஸ்ட் ஒரு இன்டர்னலான ஒரு ஷிஃப்ட், கான்சியஸ்னஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ஷிஃப்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய இயல்பா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஃபுல்லா உலகம் சார்ந்து இயங்கிட்டு இருக்குது. ஆனா ஞானிகளுடைய கான்சியஸ்னஸ் ஃபுல்லா அந்த பிரம்மத்தை சார்ந்து பிரம்மம் தான் அப்படின்னு இயங்குது. அதனாலதான் அவங்களுக்கு துக்கம் இல்லை, சுகம் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு வெளி உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவர்கள் மனதை பாதிப்பதில்லை. காரணம் அவர்களுக்கு அகங்காரம் என்ற அந்த உணர்வே வந்து கிடையாது. இந்த புத்தியில தான் வந்து நல்லது, கெட்டது, விரும்பியது, வெறுப்பு, வெறுப்பு, இந்த மனம் பல கற்பனைகளை உருவாக்குது. இதுல என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்திரியமும் மனசும் ரொம்ப ஒன்னோட ஒன்னும் பின்னி பிணைஞ்சிருக்குது. இந்த இந்திரியங்கள் எப்பயுமே அதோட செயல் என்னன்னா வெளி உலகத்தை நோக்கி ஓடுறதுதான் அதோட வேலை. எல்லா பொருள்களின் மேலையும் வந்து ஆசைப்பட வைக்கிறோம். நம்ம மனசு என்ன பண்ணும், மனம்னா என்னது, எண்ணங்கள் தான் இருக்கிறது தான் மனம், தொடர் எண்ணங்களை தான் மனம்னு நம்ம சொல்றோம். இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, இந்திரியங்கள் வழியாக வந்து ஒரு செயலை செய்ய தூண்டுது. நம்ம ஒரு பொருளை அனுபவிக்கிறோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. அதுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பொருளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல அது மேல நாட்டம் குறையணுமா இல்லையா நமக்கு? ஆனா நம்ம திருப்பி திருப்பி ஒரு பொருள் மேல வந்து நமக்கு அனுபவிக்கணும்னு போகும்போது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நீ என்ன பொருளை நீ அனுபவிச்சனாலும் அதை திருப்பியும் அனுபவிக்கணும்ன்ற அந்த ஆசை தான் அதிகமாக வைத்தவ. அந்த ஒரு பொருள்ல இருந்து நீ வந்து பற்றற்று விலகி வரவே முடியாது. அது வந்து உடல் சுகமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், இல்ல உணவு சம்பந்தமா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உன்னை நீ அனுபவிக்கும் போது அது ஆளப்படுமே உன்னுடைய மனதுக்குள்ளேயும் உன்னோட சரீரத்துக்குள்ளேயும் சரி, அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அப்படின்னா எப்படிங்க சுவாமி, எப்படிதான் இதுல வந்து வெளியே வர்றதுன்னு நம்ம யோசிச்சோம்னா, அதை அனுபவிக்கும் போதே இது அனுபவிப்பவன் நான் அல்ல, இது மனம், இந்த உடலோட சரீரம் இந்த தன்மையை கொண்டதுன்ற அறிவோடு சேர்ந்து நாம் ஒவ்வொன்றையும் விவேகமாக பிரித்து பிரித்து நாம் பார்த்து ஒரு செயலில் ஈடுபடும் போது, ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது நாம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பற்று இல்லாம ஒரு நிலைக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் இந்த கிராஸ் ஆன இந்த பாடியை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது நமக்குள்ள டீப்பா போகும், ரொம்ப டீப்பா போகும். திருப்பி அதுல இருந்து வந்து வெளியே வர்றதுங்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வயதான கூட அவங்களுடைய ஆசைகள் அடுக்க முடியாம பல பேர் வந்து கஷ்டப்படுவாங்க.
ஒரு பட்டுப்பூச்சி வந்து தன்னோட வாயில இருந்து தன்னை மூலியமா உருவாக்குற அந்த பட்டு நூலிலேயே ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளே வாழ்ற மாதிரி இந்த மனம் என்ன பண்ணுது, தன்னுடைய ஆசைகளை உற்பத்தி பண்ணி அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணி அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி சரீரத்தை உருவாக்கி சரீரத்துல இந்திரியங்களை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி அதுக்குள்ளேயே அது திருப்பி 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 வாழ்ந்துக்குதே தவிர இதுல இருந்து வெளியவே வர தெரியல. அதுக்கு இதுல வெளியே வரணும்னா ஒரே வழி ஆன்ம விசாரணை. நான் யார் என்று உட்காந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாதான் சரியா வரும். வேற வழியே கிடையாது. இந்த சித்து என்று சொல்லக்கூடிய இந்த சித்தத்தான் வந்து பல சித்தாந்தங்கள்ல பல மதங்கள்ல வெவ்வேறு விதமான ஒரு சம்பிரதாயங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்றோம். அதை வந்து பிரகிருத்தின்னு சொல்லலாம், அல்லது வந்து மாயான்னு சொல்லலாம். நீங்க சைவ சித்தாந்தத்துல மலம் என்று சொல்வார்கள், சில இதுல பந்தம்னு சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்லுவாங்க, அவித்யான்னு சொல்லுவாங்க, இச்சா என்று சொல்வார்கள், இல்லது இது வந்து புத்தி, ஞானம், கிரியா, இது அகங்காரம். இந்த மாதிரி எந்த பேர்ல நீங்க இதை சொன்னாலுமே எல்லாமே வந்து இந்த சித் சொரூபத்தோட வெவ்வேறு தன்மை தான். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்கன்னு நினைச்சுங்களேன். நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க தாய், கணவனுக்கு நீங்க மனைவி, உங்களுடைய தந்தைக்கு நீங்க மகள். அதே நீங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஸ்டாஃப் ஆயிடுவீங்க. அதே உங்களுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன ஆயிடுவீங்க, ஒரு குடிமகன் ஆயிடுவீங்க. ஸோ எந்த ஒரே பர்சன் தான் எந்த ஸ்டேட்ல எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறத வச்சே அதுக்கான மீனிங் மாறுறது போல இந்த ஒரே பிரம்மம் தான், அதுல இருந்து உருவானதுதான் இந்த சித்து. இந்த சித்து வந்து மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் இந்திரியமாகவும் பஞ்சபூதங்களாகவும் பொருட்களாகவும் எல்லாமும் வெளிப்பட்டு இருக்கிறது. அது அந்தந்த இடத்துல அது ஃபங்க்ஷனை பொறுத்து நாம அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்குறோம். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். அதனாலதான் சொல்லுவாங்க எங்கும் பிரம்மமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அகம் பிரம்மாஸ்மி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. இப்படி இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க விடாம நம்மளை தடுக்கிறது எதுன்னா இந்த கவலை. அது நெருப்பு போல நம்மளை எரிக்குதுங்கிறாரு வசிஷ்டர். கோபம் அது நம்மளை பாம்பு போல நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்குதுங்கிறாரு. அதே மாதிரி ஆசைங்கிறது ஒரு வெள்ளம், ஒரு ஆறுல வந்து ஒரு வெள்ளம் போச்சுன்னா எப்படி நம்மளை அடிச்சுட்டு போகுமோ அப்படி கொண்டு போயிடுது, எங்க கொண்டு போய் விடுதுன்னே நமக்கு தெரியலன்றாரு. இந்த அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை என்ற ஒரு ஆறுல இருந்து நம்ம கடக்கணும்னா கொஞ்சம் ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறார். ஞானம்ன்ற ஒரு படகுல தான் வந்து நம்ம இந்த அஞ்ஞானத்தை வந்து நம்ம கடக்கவே முடியும், இல்லாட்டினா நம்ம வந்து கடக்கவே முடியாது அப்படிங்கிறார். இதுல இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு யானை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த யானை வந்து ஒரு சேத்துல சிக்கிக்குது. சேத்துல ஒரு யானை சிக்கிருச்சுன்னா அதுல வெளியே எடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? நீங்க என்ன கயிறை போட்டாலும் என்ன நீங்க பிடிச்சி இழுத்தாலும் அதோட வெயிட்டுக்கு அது உள்ளதான் ஆழமா போகும், வெளியே வரவும் முடியாது, வெளியே இழுக்கவும் முடியாது. அவ்வளவு ஒரு சிரமப்படுவோம் அதுல வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு. அதே போலதான் இந்த மனசுங்கிறாரு. இந்த மனசு வந்து நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், இதுக்குள்ளேயே நல்ல ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் மாதிரி உள்ள ஊறி போய் கிடக்குது. இந்த யானை சேத்துல இருக்கிற மாதிரி கிடக்குது. இதை நீங்க என்னதான் பிடிச்சி இழுத்தாலும் அது வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு சிரமம், திருப்பி திருப்பி அதுலயே போய் விழுவுமா. அப்ப நமக்குள்ள வைராக்கியமும் ஒரு வேகமும் அது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த், நம்மளுடைய புத்தி ஸ்ட்ரென்த்தை ஆழமா நம்ம திருப்பி 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 முயற்சி பண்ணி 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 இந்த சேத்துல இருந்து யானையை வெளியே எடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம மனதை சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி சுத்தம் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் சாத்தியப்படும். இல்லாட்டினா மனதோட தன்மை, மனதோட குணமே என்னன்னா இன்பத்துல கொஞ்ச நேரம், துன்பத்துல கொஞ்ச நேரம், விருப்புல கொஞ்ச நேரம், வெறுப்புல கொஞ்ச நேரம், மாறி மாறி இருக்கிறது அதோட தன்மை. சேத்துல மாட்டின யானை மாதிரி தான் அது இருக்கும். நம்ம தான் இந்த சூட்சும புத்திங்கிற அந்த அறிவை பயன்படுத்தி அதை அதுல இருந்து என்ன பண்ணணும், மெல்ல 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 வெளியே எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வரலைன்னா நம்ம காலத்துக்கும் இதே மாதிரி இந்த மனதுக்கு அடிமைப்பட்ட ஒரு ஜீவன்களாகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம், உலகத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம். இப்படிதான் எல்லாமே உருவாகி இருக்குது அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்களா இருக்கட்டும், உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஜீவராசிகளாக இருக்கட்டும், ரொம்ப அழகா ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. கந்தர்வர்கள், கிண்ணர்கள், வித்யாதரர்கள், மகாராஜாக்கள், அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களா இருக்கட்டும், ஆச்சாரிகள், வியாபாரிகள், மனிதர்கள் அல்லது பிள்ளைகள், குழந்தைகள், வயதானவர்கள், தேவர்கள், சூரியன், சந்திரன், செடி கொடிகள், இது எல்லாருக்குமே இதே மாதிரியான ஒரு தன்மையில தான். இது நம்ம அறியாமையில இருந்தோம்னா நம்மளை நரகத்துல போடும், இதே நம்ம தெளிவுல இருந்தோம்னா மோட்சத்தை கொண்டு போய் கொடுக்கும். இதே ஒரே சித்து தான் வந்து பல விதமான ஒரு உருவெடுத்து இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். நல்லது.